அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட வரி விதிப்பால் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 87 ரூபாயை விட வரலாறு காணாத வகையில் வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த வரி விதிப்புகளின் விளைவாக ஆசிய நாணயங்கள் மற்றும் பங்குச்சந்தைகளும் சரிவடைந்துள்ளன. இது வர்த்தக போரை ஏற்படுத்தக்கூடும் எனும் அச்சத்தையும் தற்போது தூண்டியுள்ளது. இந்திய ரூபாயின் மதிப்பு வெள்ளிக்கிழமை முதல் 0.6% குறைந்து இதுவரை இல்லாத அளவுக்கு 87.1450 ரூபாயாக குறைந்துள்ளது. 2024ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் ரூபாய் சுமார் 4% சரிந்துள்ளது என இந்திய ஊடகங்கள் கூறுகின்றன. ரூபாய்க்கு எதிராக மேக்ரோக்கள் குவிந்துள்ளதாக இந்தியாவை மையமாக கொண்டு இயங்கும் RBL வங்கியின் திரைசேரி தலைவர் அன்ஷுல் சந்தக் தெரிவித்துள்ளார். அடுத்த 6 தொடக்கம் 8 வாரங்களுக்கு இந்த அழுத்தம் காணப்படும் என்று எதிர்பார்ப்பதாக சந்தக் கூறினார். கடந்த வார இறுதியில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கையெழுத்திட்ட 3 நிர்வாக உத்தரவுகளால் ரூபாயின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த உத்தரவுகள் நாளை முதல் அமுலாகும் வகையில் மெக்சிகன் மற்றும் கனேடிய இறக்குமதிகளுக்கு 25% வரிகளையும் சீன பொருட்களுக்கு 10% வரிகளையும் விதித்துள்ளன. புதிய வர்த்தக கட்டுப்பாடுகள் அமெரிக்க டாலரின் மதிப்பை உயர்த்தியுள்ளன. பெரும்பாலான உலக நாணயங்களுக்கு எதிராக அதை வலுப்படுத்தியுள்ளன. அமெரிக்க டாலரின் வலிமை சீன யுவான் உட்பட பிற ஆசிய நாணயங்களையும் பாதித்துள்ளது. யுவானும் ரூபாயும் பெரும்பாலும் ஒரே மதிப்பை கொண்டுள்ளதால் இந்த சரிவு இந்திய நாணயத்தின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. 6 முக்கிய நாணயங்களுக்கு எதிராக அமெரிக்க டாலரை அளவிடும் டாலர் குறியீடும் 0.3% உயர்ந்து 109.8 ஆக இருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த கட்டணங்கள் முழு அளவிலான வர்த்தக போர் ஏற்படும் எனும் கவலைகளையும் தூண்டிவிட்டுள்ளன. இந்த வரி விதிப்புகளின் ஊடாக தமக்கு உள்ள அச்சங்கள் நிறைவேறும் அபாயம் அதிகரித்துள்ளதாக உலகளாவிய தரகு நிறுவனமான மோர்கன் ஸ்டான்லி கூறியுள்ளது. அதிக வர்த்தக நோக்கத்தை கொண்டு ஆசியாவில் இயங்கும் மேலும் 7 பொருளாதார நிறுவனங்கள் அமெரிக்காவுடன் பெரிய வர்த்தக வலையமைப்பை இயக்குவதாக அந்த தரகு நிறுவனம் கூறியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விதித்த வரிகளின் விளைவாக ரூபாய் மட்டுமல்ல இந்திய பங்குச்சந்தைகளும் சரிந்துள்ளன. இது 2025 ஜூனியன் பாதீட்டின் நேர்மறையான தாக்கத்தை மறைத்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் விதித்த இந்த வரி விதிப்பு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவில் இருந்து வெளியேறும் சாத்தியங்களை ஏற்படுத்தும் என்பதால் உள்நாட்டு பங்குச்சந்தைகளும் அழுத்தத்தில் இருக்கக்கூடும் என்று இந்திய ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்.